இப்போ இன்னைக்கு கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? மும்மொழி கொள்கை வேணும், ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை வந்து 2 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் ஆன்லைன்லேயே 2 லட்சம் அவங்களால ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். களத்துலயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. 6 லட்சம் பேர் கிட்ட ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாங்கள் பார்த்துருக்கிற வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. அதுலேயே ஒரு குழந்தை விசிறிட்டு ஓடுது, ஒரு குழந்தை அலறிட்டு ஓடுது. முதல்ல அந்த குழந்தைகளுக்கு மும்மொழி திட்டம்னா என்னன்னு தெரியுமா? பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்களா இருக்கட்டும், முக்கிய தலைவர்களா இருக்கட்டும், எங்கேயாவது ஹிந்தி கட்டாயம் இருந்ததுன்னு காமிங்க, நான் அரசியலை விட்டு விலைக்கு போயிடுறேன். நான் எப்பவும் தெளிவா சொல்றது, அவங்களுக்கு ஹிந்திங்கிறதே வந்து ஒரு முன்னோட்டம் தான். ஹிந்தி வந்து அவங்களுக்கு வெறும் பேரு. அடுத்து வரப்போறது சமஸ்கிருதம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முதல்வரின் பிறந்த நாளுக்கு 3 மொழிகள்ல ட்வீட் போடுறாங்க. அவங்க போட்ட காரணம் என்ன? அவங்க ஒரே ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து 4 மொழியில போட்டிருக்கணும். ஏன்னா அவங்க பாண்டிச்சேரிக்கும் அவங்க தானே ஆளுநர். அப்ப பிரெஞ்சு மொழியில போட்டிருக்கணுமா இல்லையா? குழந்தைகளே 2 தரப்பா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் ஆசைப்படுறாங்க. குழந்தைங்க எல்லாம் ஆசைப்படவே இல்லைங்க. இந்த பிஸ்கெட் இருக்குல்ல, பிஸ்கெட் ரொம்ப முக்கியமானது. முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் கையெழுத்து போட்டு ஆனா அவர் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரே கூட கையெழுத்து போடுற அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஒரு ஆசோலேஷன்ல இருக்காங்களோ? அவருக்கு என்ன பிஸ்கெட்டை கொடுத்தாங்கன்னு தெரியலையே. நீங்க இப்படி நான் ஹிந்தி படித்ததுனால இல்ல மும்மொழி படித்ததுனால நான் இதை சாதித்தேன் அப்படின்னு நீங்க சொல்ற அத்தனை பட்டியல் இருக்கு பாருங்க. பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், இவங்க பிள்ளைகள் யாராவது இந்த 3வது மொழியை படித்ததனால் சாதனையாளர்கள் ஆனார்கள்னு ஒரு 10 பட்டியலை காட்டுட்டோம். அதுக்கு அந்த 3வது மொழி அறிவு தான் காரணம்னு சொல்லட்டும். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் திருமிகு அருள்மொழி அவர். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ந்து தமிழ்நாட்டில் என்இபி குறித்த விவாதங்கள் எழத் தொடங்கினதுலேருந்தே நீங்களும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இருமொழி தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், மும்மொழி ஏன் அனுமதிச்சிடக்கூடாதுன்னு பல்வேறு விஷயங்களில் பேசிட்டு இருந்தீங்க. முதல்வரும் கூட உங்களுடைய பேச்செல்லாம் பகிர்ந்து முக்கியமான கருத்துக்கள், எல்லாரும் பார்க்க வேண்டிய கருத்துக்கள்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் பாஜக தரப்புல இருந்து நாங்கள் இந்த மும்மொழிங்கிற விஷயத்தை முன் வச்சு தான் எலெக்ஷனே சந்திக்க போகிறோம், மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து இயக்கத்தையும் முன்னெடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. நேற்று தொடங்கின கையெழுத்து இயக்கம் சமக்கல்வி எல்லோரது உரிமை அப்படிங்கிற பேரில் நடத்துகிறாங்க. அதில் 36 மணி நேரத்தில் ஆன்லைன்லேயே 2 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க மும்மொழிக்கு ஆதரவு தெரிவிச்சு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் எல்முருகன் அவர்கள், மத்திய அமைச்சர், அவர் 6-7 லட்சம் மக்கள் களத்திலையும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஹியூஜ் நம்பராக இருக்கா? மும்மொழிங்கிற விஷயத்த ஆதரிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கா? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க ஏதாவது செய்து தங்களுடைய இருப்பை காண்பிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் வந்து எதுவுமே ஒரு பாசிட்டிவ் மூவ் கிடையாது. ஒரு வளர்ச்சிக்கானதோ மக்களுக்கானதோ எதையுமே அவங்க கையில் எடுக்கிறது இல்லை. இது வரைக்கும் அவங்க எங்கெங்கேயாவது ஒரு பிரச்சனைக்கு வராங்கன்னா அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதை ஒரு கலவரமாக்குறது, இந்த திட்டத்தை தான் அவங்க தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது கோவை பகுதியிலையும் மற்ற இடங்கள்லையும் அவங்க பரப்புகிற அவதூறுகள், கிளப்பி விடுகிற அச்சம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் திரும்ப அப்போ குண்டு வெடிப்பு நடந்தது, அப்போ என்ன நடந்தது அப்படின்னெல்லாம் அதை வந்து புதுப்பிக்கிறாங்க தேர்தல் வர்ற நேரத்தில். இதுதான் அவங்களுடைய வேலை. இப்போ அது வந்து தமிழ்நாட்டில் செல்லாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அடுத்த ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க முயற்சியெல்லாம் சரிதான், அதுக்கு எடுக்கிற திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தமிழ்நாட்டு மக்களால் எப்பொழுதோ புறந்தள்ளப்பட்ட திட்டம். மக்கள் பிரச்சனைகளை பேச மாட்டாங்கன்னு சொன்னீங்க. மும்மொழி மக்களுக்கு தேவை, எல்லாருக்கும் சம கல்வி கிடைக்கணும்னு பேசுறோங்கிறது மக்கள் பிரச்சனை தானே? முதல்ல எல்லாருக்கும் சம கல்வி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் அது யாரு சொல்றது? சமச்சீர் கல்விங்கிறதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கை. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கொண்டு வந்தது தான் சமச்சீர் கல்வி. அப்போது அந்த சமச்சீர் கல்வியை முதல்ல தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு காரணம் ஒன்றிய அரசு வச்சிருக்கிற சிபிஎஸ்இ பள்ளிகள்.
இப்படி ஒரு போட்டி கல்வியை நடத்திக்கிட்டு இதிலிருந்து நாங்கள் வந்து ஒரு தனியாக வேற ஸ்கூல் நடத்துவோம், அதுக்கு வந்து பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னு பேர் வச்சு இதை விட இது உயர்வு, இதை விட இது உயர்வு, இங்கே படிக்கிறவங்கெல்லாம் வசதி, ஐஐடியில் படிக்கிறவங்கள அறிவாளி அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே எல்லோரும் சமமில்லை அப்படின்னு சொல்ல வர்றது தான் பிஜேபியினுடைய தத்துவம். அதான் இந்தியா முழுக்க அப்படிப்பட்ட கான்செப்ட் தானே இருக்கு. இப்போ அரசு பள்ளிகள் இல்ல வந்து ஒரு மாநில கல்வி சார்ந்த பள்ளிகள் அப்படின்னு மட்டும் இல்ல மத்திய அரசு சார்ந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கு, நவோதயா ஸ்கூல்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இல்ல மற்ற மாநிலங்கள்ல இருக்கு, கேந்திரிய வித்யாலயா இருக்கு, அப்படி நிறைய டைப் ஆஃப் ஸ்கூல் இருக்கு தானே செய்யுது. அதாவது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுடைய நோக்கமே வந்து மத்திய அரசு பணியாளர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆனால் அந்த பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை தவிர மத்திய அரசுக்கு ஒரு மொழிக் கொள்கை, அது வந்து கல்விக் கொள்கை அப்படிங்கிறதே அது காங்கிரஸ் காலத்திலேயே தொடங்குனது. நீங்கள் ஒரு மாநிலத்துக்குள்ள எது சரியான கல்வி முறையாக இருக்க முடியுங்கிறத அந்த மாநில அரசு தான் முடிவெடுக்கணும். அதில் வந்து நாங்களும் தலையிடுவோம், நாங்கள் ஒரு தண்டவாளம் மாதிரி நாங்கள் இன்னொன்று போடுவோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு தவறான அணுகுமுறை. அது காங்கிரஸ் காலத்தில் தொடங்கியது, அதை பிஜேபி இன்னும் வேகமாக செய்யுது. இப்போ இன்னைக்கு கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு மும்மொழி கொள்கை வேணும், ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை வந்து 2 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் ஆன்லைன்லேயே 2 லட்சம் அவங்களால ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும், ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஆன்லைனில் பண்ணவங்கலாம் மாணவர்கள் தானே, பெற்றோர்கள் தானே. அதாவது எனக்கு வந்து அவங்க உருவாக்குகிற இந்த கணக்குகளில் எப்பயுமே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா பிஜேபியினுடைய ஆன்லைன் சோஷியல் மீடியா இந்த கணக்குகளில் 100க்கு 80 விழுக்காடு ஃபேக் ஐடியா தான் இருக்கும். நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், இந்த வீடியோவுக்கு கீழே வந்து திட்டுறவங்களை பாருங்கள், ஒன்று பிஜேபியினுடைய ஃபேக் ஐடியா இருப்பாங்க, இல்லைன்னா இந்த ஜாதி கட்சிகளுடைய ஃபேக் ஐடியா இருப்பாங்க. ஜாதி மதம் இந்த 2 தான். ஆகையினால இவங்கள யாருமே நேர்மையா உண்மையான கணக்கு வச்சுட்டு வர்றவங்க கிடையாது. இந்த ஆன்லைன் நம்பர்ஸ் 2 லட்சம்ங்கறத நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அது ஒரு பெரிய எண்ணிக்கை கிடையாது. அப்படி பார்த்தா களத்துலயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. 6 லட்சம் பேர் கிட்ட ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாங்க பார்த்துருக்கிற வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. பச்சை குழந்தைங்கிட்ட போய் பிஸ்கட் கொடுத்துட்டு கையெழுத்து கேட்குறது, அதுலேயே ஒரு குழந்தை விசிறிட்டு ஓடுது, ஒரு குழந்தை அலறிட்டு ஓடுது. முதல்ல அந்த குழந்தைகளுக்கு மும்மொழி திட்டம்னா என்னன்னு தெரியுமா? உங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறத சொல்லிட்டு கையெழுத்து கேட்டு பாருங்களேன். நாங்கள் 3ஆவதுல ஃபெயில் ஆக்குவோம், 5ஆவதுல ஃபெயில் ஆக்குவோம், 8ஆவதுல ஃபெயில் ஆக்குவோம், ஃபெயில் ஆனதுக்கப்புறம் உங்களை பள்ளிக்கூடத்துக்கே விட மாட்டோம், உங்களை எல்லாம் தொழிற்கல்விக்கு போட்டு கூலிக்காரங்களாக வேலைக்காரங்களாக மாற்றுவோம். இந்த கல்விக் கொள்கைக்கு எங்களுக்கு மும்மொழி தேவைப்படுது. அதனால எங்க மும்மொழி கல்விக் கொள்கைங்கிறது உங்களை 3ஆவதுல 5ஆவதுல 8ஆவதுல 10ஆவதுல ஃபெயில் ஆக்கி கல்வி வேலை கல்த்து கொடுக்கறது, கல்விக்கு பதிலாக உங்களை பள்ளிக்கூடத்துல இருந்து விலக்குறது தான் எங்க நோக்கம்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி உங்களை கையெழுத்து கேட்க சொல்லி பாருங்க. இப்ப அலறிக்கிட்டு ஓடுறதை விட அதிகமான எதிர்வினைகளே அந்த குழந்தைகளுக்கு ஒரு பார்வை இருக்காது. அவங்க கூட விளையாடுற இன்னும் சில குழந்தைகள் இருப்பாங்க, சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க ஹிந்தி படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை 3 மொழி படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க ஸ்கூல்ல. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளே இல்லையே அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருந்து மேபி கையெழுத்து இயக்கம் கேட்கும்போது கையெழுத்து போடுற குழந்தைங்களும் இருக்க தானே செய்வாங்க. அதாவது அந்த மாதிரி கேட்டு உனக்கு ஹிந்தி கற்றுக்க ஆசையா அப்படின்னா, ஆமாம், என்ன நான் ஸ்கூல் படிக்கும்போது கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், ஆமான்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஹிந்தியை பாடமாக வச்சு அதில் நீ 40 மார்க் வாங்கணும், வாங்காட்டி நீ 4ஆவதுல ஃபெயில் ஆகிடுவ அப்படின்னு சொன்னால் நான் கற்றுக்குவேண்ணா? நீங்கள் எங்கே வேணால் ஒரு கூடம் வச்சு நீ ஹிந்தி கற்றுக்கவா, சமஸ்கிருதம் கற்றுக்கவா, ஃப்ரெஞ்சு கற்றுக்கவா, மலையாளம் கற்றுக்கவா அப்படின்னு கேளுங்க, எல்லா குழந்தைகளும் வருவாங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆசை இருக்கோ அவங்க கேட்கலாம். இங்கே பிரச்சனை வந்து இந்த மாநிலத்தினுடைய மொழி கொள்கையாக இருமொழி தான் இருக்கணும்னு சொன்னது காரணம் 2. 1, மும்மொழிங்கிறது ஒரு சுமை. அது மொழி கற்றுக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய அறிவு கிடையாது, அது ஒரு வாய்ப்பு. யார் வேணுமோ தேவைப்பட்டா கற்றுக்குவாங்க. குழந்தைங்களா இருக்கும் போது அவங்களுக்கு அதை கற்றுக்கிற அறிவு ரொம்ப அதிகம், வேகமாக லேர்ன் பண்ணிப்பாங்க. அப்படி கற்றுக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் பல்துறை அறிவியலை சொல்லி கொடுக்கணும், உலக வரலாறுகளை சொல்லி கொடுக்கணும், மானுடவியலை சொல்லி கொடுக்கணும்,
எதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அழகா அந்த வயசுல பதிய வைக்கப்படணுமோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இன்னொரு மொழியை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அது யாருடைய தேவைக்கு? யார் கேட்டாங்க உங்களை? தேவையே இல்லை. அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறோன்றது வந்துருச்சுனாலே, மும்மொழின்னு முதல்ல வந்துருச்சுன்னா, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இதை வந்து பிஜேபி சார்பாக ஒருத்தர் கூட இன்னைக்கு வரைக்கும் மறுக்கல. இவங்க ஏற்கனவே கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில், அதுவும் நேரடியாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகளில் ஃப்ரெஞ்சு, லத்தீன், ஜெர்மன் இந்த மொழிகள் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் ஆசை தானே. இந்த நாட்டு மொழிங்கிறத விட உலகத்தில் எங்கே வேணால் போகிற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மொழி படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைங்கள மும்மொழியில் திடீர்னு அந்த மொழியெல்லாம் எடுத்துட்டு ஒன்லி சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தது பிஜேபி ஆட்சி தான். 2014 அப்போ கல்வி அமைச்சர் ஸ்மிருதி இரானி. அப்போ அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் பெற்றோர் தான் போட்டாங்க. என்ன நீங்கள், நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை வந்து ஒரு உலகத்தரத்தில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், அதுவும் ஒரு கல்வி ஆண்டின் இடையில நீங்கள் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கூட உங்களால் பொறுக்க முடியாதா அப்படின்னு அவங்க அந்த வழக்கு போட்டப்போ இந்த கேள்வியை ஒரு ரிக்வெஸ்டாக, ஒரு விண்ணப்பமாக, வேண்டுகோளாக உச்சநீதிமன்றம் கேட்டாங்க. அப்போ வந்து பிஜேபி அரசு, மோடி பிரதமர், ஸ்மிருதி இரானி கல்வி அமைச்சர், முடியாது, நாங்கள் ஏன் ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கணும், எங்களுக்கு சமஸ்கிருதம் தான் அப்படி, அதனால நாங்கள் சமஸ்கிருதத்தை தான் வைப்போம். உச்சநீதிமன்றத்தினுடைய வேண்டுகோளை கூட ஏற்க மறுத்து ஒரு கல்வி ஆண்டில் பாதியில் தான் அவங்க வச்சாங்க. இப்போது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத கொள்கை அளவில் ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வெவ்வேறு மொழி, அடுத்தது ஒன்லி ஹிந்தி. இல்ல அதுதான் பயமுறுத்துறீங்கங்கறாங்க. ஒன்லி ஹிந்தின்னு எங்க இருக்கு? இப்பதான் நான் உதாரணத்தை காமிச்சிட்டுல சொல்றேன். பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்களா இருக்கட்டும், முக்கிய தலைவர்களா இருக்கட்டும், எங்கேயாவது ஹிந்தி கட்டாயம் இருந்ததுன்னு காமிங்க, நான் அரசியலை விட்டு விலகி போயிடுறேன். நாங்க தான் கேந்திரிய வித்யாலயாவை காமிக்கிறோமே, நீங்க ஹிந்தி கூட இல்லை. நான் எப்பவும் தெளிவா சொல்றது, அவங்களுக்கு ஹிந்திங்கிறதே வந்து ஒரு முன்னோட்டம் தான். இந்த சமஸ்கிருதம் கதை, அந்த சினிமால படம் ஓடுறதுக்கு முன்னாடி பேர்லாம் போடுவாங்க பாருங்க, அதுவே படம் இல்லை, ட்ரெய்லர் கூட இல்லை. இப்போ படம் வர்றதுக்கு முன்னாடி பேர் போடுறது, அது மாதிரி ஹிந்தி வந்து அவங்களுக்கு வெறும் பேர். அடுத்து வரப்போகிறது சமஸ்கிருதம். அவங்க நோக்கமும் அதுதான். அவங்களை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு எடுத்தாலே சமஸ்கிருதம் தான் முதல்ல. அதோடு மற்ற மொழிகளையும் நீங்கள் ஆப்ஷனலாக எடுக்கலாம். இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது. அப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையும் மும்மொழி திட்டம்ங்கிறதும் எதை நோக்கி நகருங்கிறதுக்கு ஏற்கனவே 2014 அவங்க நடத்தி காட்டி இருக்கிற எடுத்துக்காட்டை வச்சு நான் சொல்கிறேன். இதுதான் இவங்க திட்டம். அவங்கள்ட்ட வந்து இன்னொரு கான்ஸ்டியூஷனே அவங்க எழுதி வச்சுருக்காங்க. இதை ஒத்துக்குவாங்களா? ஆனால் அங்கே அதில் சொல்லி இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முப்படைகளுக்கும் ஒரே தலைவர், இது வந்து நம்ம அரசியல் சாசனத்தில் இல்லை, ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் சாசனத்தில் இருக்குது. இந்த செய்திகள் வந்து 2000 ஆண்டு தி ஏஷியன் ஏஜ் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையில் வந்தது. அவங்க சொன்னாங்க அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஆர்எஸ்எஸ்னால் அதில் ஒரு கட்டுரை படித்தேன், எனக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்தது. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து சமஸ்கிருதத்தை தான் கொண்டு வரணும். இந்த பாராளுமன்றம்ங்கிறதே ஒரு பேருக்கு தான். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து அவங்க ரெசல்யூஷன் போடலாம், தீர்மானம் போடலாம், ஆனால் அதை யார் ஏற்றுக்குவாங்க அப்படின்னா நம்ம ராஜ்யசபா, மாநிலங்களவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அவங்க கான்ஸ்டியூஷனில் குரு சபான்னு பேர். இப்பயே குரு சபா தான் இயக்குது, குரு சபா பேர். அந்த குரு சபை தான் சட்டங்களை இயற்றவும் ஏற்றுக்கொள்ளவும் அதிகாரம் படைத்தது. மாநிலங்களவைக்கு ஓட்டு போட்டு வர்ற மக்கள், அதுக்கு ஜன்சபான்னு பேர். இவங்க வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் கூட, சட்டமாக்கினால் கூட, குரு சபை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது நிராகரிக்கப்படும். இது ஒன்று. இதே மாதிரி மாநிலத்திலையும் அந்த குரு சபா மாதிரி வித்வத் சபா, அந்த வித்வத் சபாவுக்கு வரக்கூடிய உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்க? அதுக்கு சில அமைப்புகளை இவங்க வச்சிருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டு மக்கள் இல்லை. குரு சபாவுக்கும் வித்வத் சபாவுக்கும் இவங்களா சில விருதுகள் கொடுத்துக்கிட்டே வருவாங்க மக்களுக்கு. அந்த விருது பெற்றவர்கள் இவங்க அப்படின்னு அவங்க தான் அதனுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இங்கே வித்வத் சபா இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த சட்டசபைங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது. ஆனால் அந்த அதிகாரத்தை தோற்கடிக்கிற அதிகாரம் வித்வத் சபைக்கு உண்டு. ஓகே, இது அவங்க இப்போ நான் வந்து இதை ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே அதுக்கு மேலே இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போ 2000 அதை படித்தனோ அதுக்கு பிறகு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிஜேபிக்காரர் கூட அப்படியெல்லாம் இல்லை, இது வராதுன்னு சொன்னதே இல்லை. தொடர்ந்து. ஆனா அப்படியான இப்ப நீங்க பாரதம்னு பெயர் மாத்த போறாங்கன்னு சொல்லும் போது இல்ல நாங்க எங்கேயாவது சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதிபர் ஆட்சின்னு வராங்க. ஆமா, ஒற்றை கட்சி ஒற்றை ஆட்சி. இன்னொன்னு சொல்றாங்க, அதுல முப்படைகளுக்கு வந்து ஒரே தலைவர் இருப்பாரு, அவருக்கு வந்து சைனிய பிரமுக்னு பேரு. இப்ப அதை வந்து வேற பேரோட வச்சிருக்காங்க. அவர் வந்து குரு சபைக்கு தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவர், ஜன் சபைக்கு கிடையாது. பிரதமரும் அவரும் வந்து நாட்டின் பாதுகாப்புக்காக எந்த முடிவு வேணா எடுக்கலாம். இப்படியெல்லாம் அதில் இருக்குது. எனக்கு அதை படித்தப்போ இது ஒரு கட்டுரை, அவ்வளோதான், எனக்கு இது தெரியாது. இதை படித்து இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தா முப்படைக்கு ஒரே தலைவர் வந்துட்டார். அவங்க பாராளுமன்ற கட்டடமே பார்த்தா குருசபாவுக்கான சபை மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே சமஸ்கிருதத்தை தான் படிக்கணும்னு கேந்திரிய வித்யாலயாவில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதை பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன நமக்கு நம்பிக்கைக்கு இடம் இருக்குது? இது ஒரு ஜனநாயக நாடு. அடுத்து எலெக்ஷன் வரப்போது, காங்கிரஸ் மேபி கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்தாலே தவிர நான் சொன்ன அத்தனை ஆபத்தும் இந்தியாவுக்கு இருக்கு. தொடர்ந்து பாஜக வென்று கொண்டே இருந்தால், மீண்டும் பிஜேபி வெற்றி பெற்றால் நான் சொல்லக்கூடிய அத்தனை ஆபத்துகளும் இருக்குங்கிறத அந்த கட்டுரையின் அடிப்படையில் நான் சொல்றேன். அதுல இருக்கிறத இவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லும் போதுதான் ரொம்ப அச்சுறுத்துறாங்க. ஹிந்தின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டின் கவர்னரே சொல்றாரு, ஹிந்தி ஒரு பக்கம் விடுங்க, இங்க இருக்கக்கூடிய தென்னிந்திய மொழிகளை படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்படுத்த தயங்குறாங்களே, மும்மொழிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறார் அவர். அதாவது இப்ப அவரு இந்தியை விடுங்க, நான் கவர்னரை விடுங்க அப்படின்னு தான் சொன்னோம். இவர் என்னத்தை, அவர் வந்த வேலை என்ன, அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன, ஒழுங்காக எந்த மசோதாவையும் பாஸ் பண்ணி வந்தால் கையெழுத்து போடுறதில்ல, சட்டமாக்க வேண்டியதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கையெழுத்து போடவோ திருத்தம் சொல்லவோ திருப்பி அனுப்பவோ அதிகாரம் இருக்குது, உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது இவர் வந்து சனாதனத்தை எதிர்த்த ஆன்மீகவாதிகள் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரியவங்க 2 பேர், வள்ளலார், ஐயா வைகுண்டர், 2 பேர் இடத்துக்குள்ளேயும் இவங்க சில ஆட்களை வச்சு உள்ளே போய், வள்ளலார் வந்து சனாதனத்தினுடைய சூப்பர் ஸ்டார், உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறாரு. வைகுண்டர் சனாதனத்தை காப்பாத்தினாரு. இப்போ பால பிரஜாபதி அடிகள் வந்து மறுத்து விட்டு விளாசி இருக்காரு. யாருக்கிட்ட வந்து என்ன அதாவது அதனுடைய அடுத்த பகுதியில் வந்தவங்க, அடியொற்றி வந்தவர்கள் வாழும்போதே, அவங்க இருக்கும்போதே அவங்கள வந்து சனாதனத்தை எதிர்த்தவர்களை சனாதனவாதியாக காட்டுகிற வேலைக்கு வந்திருக்கிற ஆபத்தான மனிதர் தான் இந்த கவர்னர் RN ரவி. வந்து அவர் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆகையினால அவர் சொல்றது நம்ம ஆதாரமா எடுத்துக்க முடியாது. ஆளுநர்ங்கிற ஒரு பொறுப்புல இருக்கிறவர், அவர் பொறுப்போட நடந்துக்க சொல்லுங்க. ஆளுநர்னு பொறுப்பு தானே இருக்கு, பொறுப்போட அவர் நடந்துக்கணும் இல்லையா? பொறுப்பில்லை. ஆனா அந்த அவர் கேட்கிற கேள்வி, இங்க இருக்கக்கூடிய தென்னிந்திய மொழிகளையாவது அவங்க கத்துக்கிட்டோமே, அதற்கான வாய்ப்புகளையாவது இல்ல. முதல்ல அது உங்க வேலையா, ஒரு ஆளுநருடைய வேலையா இது? நாங்க எந்த மொழி படிக்கணும் இதை சொல்றதுக்கு நீங்க இல்லை. இங்க வந்து சிறந்த ஆளுநர்களுக்கு நீங்க சர் தாமஸ் மன்ரோவுக்கு செலவு வச்சிருக்கோம். ஏன்னா அவர் எங்கேயோ இருந்து வந்தவர். இந்த தென்னிந்தியாவை தன் கால்களால் அளந்து சர்வே நம்பர் போட்டவர். அவர் செய்த தொண்டுகள்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு புத்தகமே வந்திருக்கு, கொங்கு நாட்டில் சர் தாமஸ் மன்றோ அப்படின்னு. எடப்பாடி அமுதன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அவ்வளவும் ஆவணங்கள். அவரை வந்து கவர்னர் ஜெனரல், அவரை பத்தி அவ்வளவு பெருமையா இன்னைக்கும் மக்கள் வந்து அந்த சிலையை பார்க்குறாங்க. அவர் ஆதிக்கவாதியாக வந்தவங்க, நாட்டை கொள்ளையடிக்க வந்தவங்க, அவங்க இந்த மக்களுக்கு அவ்வளவு நன்மையை செஞ்சுட்டு போனாங்க, நம்ம நினைவு வச்சுக்கிறோம். இவர் வந்த வேலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அங்கே ஒரு முகவராக வர்றாரு. இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் வந்ததுக்கு என்ன பொறுப்போ அந்த பொறுப்பை மட்டும்தான் அவர் செய்யணுமே தவிர அவங்க அரசியலை பரப்புகிற வேலைக்கு அவர் வரல. அந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் மறுபடியும் மும்மொழிக்கு வாங்க.
இப்போ அந்த மும்மொழிங்கிறது சொன்னால் தெலுங்கு படிங்களேன், மலையாளம் படிங்களேன்னா எனக்கு என்ன மொழி வேணுமோ நான் எங்கே வேணால் படிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து அரசு தமிழிசை பள்ளியில சவுந்தரராஜன் அவர்கள் ம். முதல்வரின் பிறந்த நாளுக்கு 3 மொழிகள்ல ட்வீட் போடுறாங்க. அவங்க போட்ட காரணம் என்ன? அவங்க ஒரே ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து 4 மொழியில் போட்டிருக்கணும். ஏன்னா அவங்க பாண்டிச்சேரிக்கும் அவங்க தானே ஆளுநர். பிரெஞ்சுலயும் அப்போ ஃப்ரெஞ்சு மொழியில் போட்டிருக்கணுமா இல்லையா? ம். அவங்களுடைய அரசியல் தெளிவு அவ்வளவுதான். ம். அப்போ நீங்கள் ஆளுநராக இருந்த மாநிலத்தில் கற்றுக்கிட்ட மொழியை போடணுன்னா அப்போ ஃப்ரெஞ்சும் நீங்கள் போட்டிருக்கணும். இதெல்லாம் அவங்களுடைய சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகள். அது விடுங்க. தமிழ் வந்து இப்போ நான் தமிழ் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன். எனக்கு தெலுங்கு படிக்கணும்னா நான் அது 30 நாட்களில் தெலுங்கு புத்தகத்தை கூட படிப்பேன். அது என் விருப்பம். அப்படிதான் நான் தேர்ச்சி அடையணும்னா எனக்கு வழிகள் இருக்குது. இதுக்கு நான் வந்து 1வதுலேருந்து 10வது வரைக்கும் 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணணுங்கிறது என்ன நியாயம்? மற்ற மாநிலங்கள்லாம் 3 மொழி படிக்கிறாங்க. அவங்க அப்புறம் எங்கே படிக்கிறாங்க? எங்கே படிக்கிறாங்க சொல்லுங்கள். ஒருத்தராவது ஏன் மத்திய அமைச்சர் சொல்றார் தர்மேந்திர பிரதான், மற்ற மாநிலங்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்ட போது தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கணும்? இவங்க எல்லாரும் இந்த பொய் கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் வந்து அதாவது இந்த மற்ற மாநிலங்கள்னு சொல்றாங்கல்ல, இங்க ஹிந்தி படிக்கிறதுக்கு சில அறிவாளிகள் காரணமெல்லாம் சொன்னாங்க. அந்த நகைச்சுவை காட்சிகள்லாம் பார்த்தோம். ஒருத்தர் வந்து 2 பிளேட் பானிபூரி கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தி படிக்கணுமா? சரி. இன்னொருத்தர் வந்து ஹிந்தியில் கேட்டால் கொஞ்சம் சட்னி சாம்பார் அதிகம் ஊற்றுவார், அதுக்கு ஹிந்தி படிங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க யாராவது தாக்க வந்தால் கெட்ட வார்த்தையில் திட்டணும் அவங்களை. ஐயோ, அது வந்து நம்ம உதாரணத்துக்கே சொல்ல முடியாது. அது தாக்குறதுக்கு கூட சொல்லலை. அவங்க வந்து ரேப் பண்ண வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டுனா ஓடி போயிடுவான். இதெல்லாம் வந்து அதெல்லாம் கேட்டால் இவங்களுக்கு வந்து அறிவு இல்லையா, மனசாட்சி இல்லையா? அங்கே எத்தனை நார்த் இந்தியாவில் எவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில். எல்லா இடத்துலையும் நடக்குது. நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி வர்றவனை வந்து தமிழ் தான் தெரிஞ்சவர் அப்படின்னு அண்ணா அண்ணான்னாலோ அட்ரா பிச்சு போடுவேன் அப்படின்னு நீங்கள் கெட்ட வார்த்தையில் திட்டினாலோ ஓடி போயிடுவானா? எப்போ இவங்க அறிவு வளர்ச்சியை பாருங்கள். இவங்க தான் மொழி கொள்கையை பற்றி பாடம் எடுக்கிறாங்கன்னா இந்த மொழியெல்லாம் படித்து இவங்களுக்கெல்லாம் அறிவு வளர்ந்துருக்குன்னு நம்புறீங்களா? அவங்க படிச்சிருக்காங்களான்னு தெரியல. தெரியாது. இல்லை, அதை பற்றி பேசுகிறாங்களா? அப்போது இந்த மும்மொழி படித்தாலோ இல்லை அதை ஆதரித்தாலோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க அறிவு வளர்ச்சியை நம்ம சோதனை தான் பண்ணணும். நான் ஏன் கம்மி அதிகம்னு சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு உரிமை இல்லை. அவங்க அறிவு வளர்ச்சி ஐக்யூ டெஸ்ட் வந்து நம்ம எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம தான் சரியாக இருக்கோமா இல்லை அவங்க சரியாக இருக்காங்களா? ஏன்னா இந்த ரீசனை, இந்த காரணத்தை உலகத்தில் யாருமே கேட்க மாட்டாங்க. இங்கிலீஷ் தெரியாத பொண்ணை தான் இங்கிலீஷ்காரங்க ரேப் பண்ணுறாங்களா? அந்த டெல்லியில் ஒரு பொண்ணு அப்படி கொதறி பஸ்ஸில் இருந்து தூக்கி எறிஞ்சாங்களே, அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரியாதா? இல்லை அவன் அந்த பொண்ணு அந்த நிலைமைக்கு ஆளாக்குனவெல்லாம் இங்கிலீஷ் படித்தவனா? இல்லை. இதெல்லாம் என்ன பேச்சு? இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது பாருங்கள், காமெடியிலேருந்து கொடூரமான த்ரில்லர் வரைக்கும் போகுது இவங்களுடைய மும்மொழி கொள்கை. ஆனால் இதுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து 1வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரு மொழியை படித்து 40 மார்க் வாங்கணும்னு சொன்னால் இது அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை. இப்பயும் 10வதுல ஃபெயில் ஆன அனைவருக்கும் சம கல்வி. தனியார் பள்ளியில படிக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம். இது ஒரு கட்டண கொள்ளைக்காக திமுக காரங்க ஸ்கூல்ஸ் நடத்துறதுக்காக, அந்த ஸ்கூல்ல அட்மிஷன்ஸ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அரசு பள்ளிகள்ல இருமொழின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல மும்மொழி படிச்சுட்டு இருக்காங்க, ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மத்த மாணவர்களுக்கும் அது தேவைதானே? 30 லட்சம் பேரும் வந்து திமுக காரங்க நடத்துற பள்ளியில் தான் படிக்கிறாங்களா? முதல்ல இதை சொல்ற பிஜேபி காரங்க காட்ட வேண்டிய பட்டியல் என்னன்னா, இந்த 30 லட்சம் மாணவர்கள் படிக்கிற பள்ளிகளின் பட்டியலை வெளியிடுங்க. அந்த பட்டியல் முழுக்க திமுக காரங்க மட்டும்தான் நடத்துகிறாங்களா? பள்ளிக்கூட நடத்துகிறவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் தனியார் பள்ளி நிர்வாகி. இப்போ தனியார் பள்ளி கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிறவரே முன்னாள் பாஜக இருந்துட்டு இங்கே வந்தவர் தான். ஆகையினால தனியார் பள்ளிகளை நடத்துகிறவங்களுக்கு அது வணிகம். அவங்களுக்கு ஒன்றும் கல்வி கொள்கையெல்லாம் கிடையாது. அவங்க ஏன் மும்மொழி வச்சுருக்காங்க? சிபிஎஸ்சி ஸ்கூலாக வச்சாக்க அதில் சில சலுகைகள் இருக்குது. ஏன்னா இவங்க அகில இந்திய தேர்வுகளுக்கெல்லாம் சிபிஎஸ்சி பேட்டர்னில் இருந்து தான் கேள்வித்தாள் வைக்கிறாங்க. அதுக்கு இந்த நீட்டுக்கு படிக்கணுங்கிறதுக்காக தான் பல பேர் அங்கே போகிறாங்க. நீங்கள் நீட் இல்லாமல் இருந்தப்போ 10வது வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு
11, 12க்கு அரசு பள்ளிக்கு குழந்தைங்க வந்தாங்களா இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு என்ன 3 மொழி கொள்கையா, இல்லை திடீர்னு இருமொழி கொள்கைக்கு மாறினாங்களா, இல்லை அந்த பெற்றோருக்கு திடீர்னு மும்மொழியிலேருந்து இருமொழிக்கு மாறிட்டாங்களா? ரெண்டும் இல்லை. எந்த ஸ்ட்ரீம் எந்த இதில் படித்தாக்க பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாருக்கும் சமங்கிறீங்களே, இந்த மத்திய அரசனுடைய நுழைவுத் தேர்வுகள் எல்லாத்துலேயும் மாநில அரசு பாடத்திட்டத்தில் கேள்வி வருதா? எல்லாரும் சமம் தானே. மாநில அரசு வேறு பாடத்திட்டம் வச்சுருக்கு. அது எப்படி வச்சுருக்கு? இந்த மாநில குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கு. இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் கேள்வியே வைக்கிறது இல்லையே. நீங்கள் வைக்கிறதே முழுக்க முழுக்க மத்திய அரசு பாடத்திட்டம் மட்டும்தான். அப்போ அதுவே சமம் இல்லை. இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்னு சொன்னால், நான் முதல்லையே சொன்ன மாதிரி, முதல்ல மும்மொழி, நீங்கள் எந்த மொழி வேணால் படிங்க. அடுத்தது அது ஹிந்தி, அது அடுத்தது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் தான் இந்தியாவை இணைக்கிறது. தெர் இஸ் அன் அண்டர் கரண்ட். இப்படியெல்லாம் பேசுகிற மேதாவிகளை அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் மயங்காத அறிவாளிகளை நம்ம தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம். 2 தரப்பு குழந்தைகளே 2 தரப்பா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் ஆசைப்படுறாங்க. குழந்தைங்கெல்லாம் ஆசைப்படவே இல்லைங்க. இந்த பிஸ்கெட் இருக்குல்ல, பிஸ்கெட் ரொம்ப முக்கியமானது. முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் கையெழுத்து போட்டு, ஆனா அவர் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரே கூட கையெழுத்து போடுற அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஒரு ஆசிலேஷன்ல இருக்காங்களோ? அவருக்கு என்ன பிஸ்கெட்டை கொடுத்தாங்கன்னு தெரியலையே. நீங்கள் பொதுவாகவே குழந்தைங்க, நமக்கே பயமாக இருக்கும். ஒரு ரயில்லையே போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், நம்ம ஏதோ எடுத்து சாப்பிட்றோம், எதிரில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு கொடுக்காம சாப்பிட்டா நமக்கு மனசு வலிக்கும். ஆனால் நம்ம கொடுத்தா குழந்தை இப்போ வாங்காது. ஏன்னா வீட்டில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? தெரியாதவங்க இப்படியெல்லாம் கொடுத்தா அதில் ஏதோ மயக்கம் இருக்குது, வாங்காத, அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. 2வது, நமக்கே பயமாக இருக்கும். நம்ம அன்பாக இருக்கோன்னு கொடுத்து அந்த குழந்தை வாங்கிட்டா வேற ஒருத்தவங்க கொண்டாந்து பிஸ்கட் கொடுத்தாலும் வாங்கிடுமே. அதுக்காகவாவது அந்த குழந்தையின் பாதுகாப்புக்காக நம்ம அன்பை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னு பெரியவங்களுக்கே சொல்கிறோம். ஆகையினால இந்த பிஸ்கெட்டுங்கிறதே ரயிலில் கொடுத்துக்கிட்டு இருந்ததை இப்போ தெருவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்கெட்டுகளுக்கு மயங்கின மக்களே கொஞ்சம் பேர் தான். ரயில்லையே இப்போ ரயிலில் கூட மயக்க பிஸ்கட்டுக்கு யாரும் ஏமாறுறது கிடையாது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது பண்ணி சில கையெழுத்தை வாங்கலாம், அது குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தையினுடைய கையெழுத்து என்பது அதுக்கு முடிவெடுக்கிற வயசே இல்லை. இது இவங்க பண்ண அந்த கையெழுத்து இயக்கத்தோட நோக்கம் என்ன? அவங்க குடியரசுத் தலைவரை பார்க்க போறோம், மே மாசம் இறுதிக்குள்ள எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் ஆதரவு தெரிவிக்கிறாங்கிறத போய் கொடுக்க போறோம், நாங்க 2026 ஆட்சிக்கு வருவோம், நாங்க மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம், இதுதான் எங்க கொள்கைன்னு சொல்லிட்டு போறாங்க. இது குழந்தைகள் செல்லவே செல்லாதுன்னு நீங்க குறிப்பிடுறீங்க. என்ன நோக்கத்துக்காக அப்ப செய்யறாங்க? என்ன நோக்கம்னா சவுக்கில் அடிச்சுக்கிட்டாங்களே, என்ன நோக்கத்துக்கு? அவங்க பல பிஜேபிக்காரங்க சொந்த வீட்டுக்கே பெட்ரோல் குண்டு போடுறது, போட்டுக்கிட்டு நான் பெரிய, இதுக்கெல்லாம் என்ன நோக்கம் இருக்குது? நாங்களும் இருக்கோம், நாங்கள் எங்கள் அரசியலை செய்கிறோம், இது அவங்க வேலை. அந்த வேலை தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான வேலைங்கிறத நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். மக்கள் விழிப்பாக இருக்காங்கங்கிறது தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த வரக்கூடிய தேர்தல் 2026 ரொம்ப தூரம் இல்லை. பிஜேபி என்னென்னமோ எடுத்தாங்க. அப்போது ராமர் எடுத்தாங்க, அப்புறம் கிருஷ்ணர் எடுத்தாங்க, அப்புறம் முருகன் எடுத்தாங்க, நடுவில் வேல் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கு பிறகு நடுவில் அத்திவரதர் வந்தப்போ கூட நம்பினாங்க. இவங்களாம் வேற ரெகுலர் கடவுள். இவர் 40 ஆண்டுக்கு முன்ன ஒருக்க வருவார், 2 கோடி பேர் அவரை பார்த்துருக்காங்க. ஆகையினால இந்த அப்போ 2 தொகுதிக்கு மட்டும் தனியாக நடந்துச்சு அத்திவரதர் காட்சிக்கு பிறகு. அந்த 2 தொகுதியிலையும் நம்ம தான் வெல்லுவோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மக்கள் தமிழ்நாட்டில் தெளிவாக இது வேற அது வேற. அதில் மட்டும் தந்தை பெரியார் சொன்னார் இல்லையா, பக்தி என்பது தனிச்சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. அப்போ நாட்டுக்கு ஒழுக்கம் வேணும், கல்வி வேணும், வேலை வேணும், வளர்ச்சி வேணும்னா இந்த பக்தியை அரசியலாக்குனா வேலைக்கு ஆகாது. அப்படிங்கிற நோட்டா கட்சின்னு சொன்னவங்க, பாஜக கூட சேர்ந்ததுனாலதான் தோத்தோன்னு சொன்னவங்க, இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி அமைப்போன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க. தவிர்க்க முடியாத சக்தியா நாங்க உயர்ந்திருக்கோங்கிறத இப்பயாவது ஏத்துக்கோங்க அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நொடியில பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. அவர் பேசட்டும், அவரு அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் இல்லையா, அவரை தானே பேசி ஆகணும். யார் யாரெல்லாம் அப்படி தவம் இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் அப்படி ஏங்கி இருக்காங்க அப்படின்னு அந்த வரிசை பட்டியலையும் வெளியிடட்டும். அந்த கட்சி தலைவர்கள் அதற்கு பதில் சொல்லட்டும். இந்த தெரியாம கையெழுத்து போட்டேன் அப்படின்ற முன்னாள் எம்எல்ஏவை
அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் உடனடியா கட்சியில ஆமா இருந்து நீக்கி அவரே நீக்கியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியிருக்காரு. இப்போ அவர் வந்து நான் தெரியாம போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத மாதிரி நீங்க பட்டியலை விடுங்க, அவங்க பதில் சொல்ல போறாங்க. நம்ம ஏன் அதை பத்தி பேசணும்? இப்ப பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸ் வேண்டாம் அப்படின்னு அந்த ஸ்கூல்னு ஒரு ஒரு கான்செப்டை கொண்டு வரும்போதே எதிர்க்கிற நம்ம இங்க நீங்க முடிஞ்சா சிபிஎஸ்சியும் வேணாம்னு சொல்லி பாருங்களேன், எல்லா ஸ்கூல்லையும் இருமொழி தான் சொல்லி பாருங்களேன், நாங்களே உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு சில பாஜகவினர் பேசுறாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்முடைய அரசியல் அமைப்புல கல்வி வந்து மாநில பட்டியல்ல இருந்தது. இப்போ அது பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு. இந்த பொதுப்பட்டியல் இப்போ போல 76லயே போயிருச்சு. இது எமர்ஜென்சி காலத்துல போனது. அதை வந்து இவ்வளவு நாள் நம்ம மாத்தாம இருந்தது தப்பு தான். அதற்கு பிறகு கூட்டணி ஆட்சிகள் இருக்கும்போதும் அழுத்தம் கொடுத்து அதை திருப்பியும் மாநில பட்டியலுக்கு நாம் கொண்டு வந்து இருக்கணும். ஆனால் அப்போ வந்து இவ்வளவு நெருக்கடி கிடையாது. அவங்க மாநில அரசு கல்விகள் அப்படிங்கிறதுக்கு அவங்க நம்மக்கிட்ட தலையிடல. நீட்டு கொண்டு வந்தப்போ கூட அந்த ஆட்சியிலேயும் திமுக கூட்டணி தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு விலக்கு யாருக்கு வேணுமோ அவங்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நாகரிக நடைமுறை இருந்ததுனால நாம் அதை செய்யலை. இப்போது அரசியல் சட்டத்தில் அதை திருத்தம் பண்ணாமல் எங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி வேண்டாம், நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவதற்கு சட்டத்தில் இடமில்லை. ஆக்சுவலி இப்போ மாநில அரசின் அனுமதியே இல்லாமல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை நடத்தலாங்கிற கான்செப்ட் வரைக்கும் கொண்டு வராங்க. கான்செப்ட் வரைக்கும் அவங்க தான் கொண்டு வராங்க. அதுக்கு அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது. அந்த சட்ட பாதுகாப்பை ஓங்கையில் வச்சுக்கிட்டு நீ சொல்லி பாரு அப்படின்னா இது நடக்காதுன்னு தெரிஞ்ச செய்தி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அரசியல் சட்டத்தை மாற்றுறோங்க. நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர்கள் யாராவது சொல்லுங்கள், நாங்கள் அரசியல் சட்டத்தை திருத்துறோம், கல்வி மாநில பட்டியலுக்கு வருது, அதை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்கு சிபிஎஸ்சி வேண்டாம். இப்போ அதை சொல்ல தயாரா? நான் கேட்குறேன், பிஜேபி காரங்களை கேட்குறேன். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றோம், அரசியல் சட்டத்தை திருத்துறோம். அப்ப தமிழ்நாட்டுல எல்லாரும் இருமொழி அதுக்கப்புறம் தாராளமா நாங்க செய்வோம். ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க பெயர்லயே திராவிடம் இருக்கு. அட்லீஸ்ட் மற்ற தென்னிந்திய மொழிகளை கத்துக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பி திராவிடம் தென்னிந்திய மொழிகள்னு இவங்க தென்னிந்திய மொழிகள் மேல இவ்வளவு பாசத்தோட நடந்துக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அக்கறை இருக்குன்னு நினைக்கலையா நீங்க? அதாவது மொழி பண்பாடு சாப்பாடு இதெல்லாம் ஒண்ணுதான். உங்கள் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சதை நான் சாப்பிட முடியாது. நீங்கள் நினைக்கலாம் எனக்கு நான் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். சில பேர் விருந்தில் கூட கவனிக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு திடீர்னு கொண்டு வந்து தள்ளுவாங்க. சில காய் பிடிக்காது, ஆனால் வச்சுட்டாங்களே அதை நம்ம விளக்கக்கூடாதேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், முதல்ல அதை சாப்பிட்ருவோம். அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம விரும்பி சாப்பிட்டோன்னு நினச்சி திருப்பி கொண்டு வந்து 2 கரண்டி போடுவாங்க. ஐயோ இல்லைங்க எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் வந்து அடிப்படை நாகரிகம். குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பேர்டன் எக்ஸ்ட்ரா லக்கேஜை கொண்டு வந்து இதை பண்ணால் என்ன அதை பண்ணால் என்ன, இதெல்லாம் வந்து குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியை விரும்பாதவர்கள். இல்ல தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இல்லாத பேர்டன் என்ன அரசு பள்ளி மாணவருக்கு வந்துரும் நினைக்கிறேன். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு பேர்டன் தாங்க. நீங்க தனியார் பள்ளி பெற்றோரை கேட்டு பாருங்க, அவங்க சிபிஎஸ்சி பள்ளியை விரும்பி செய்கிறாங்களே தவிர மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அந்த பிரச்சனை இல்லை. சிபிஎஸ்சி பள்ளியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தானே பிரச்சனை. அந்த பெற்றோரை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு வந்து அது பேர்டனா இல்லையா. அமைச்சரோட பையன் அதிகாரிகளோட பையன் எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. யாராவது எங்களை மாதிரி ஒரு ராமசாமி குப்புசாமியோட பையன் மட்டும் 2 மொழியோட இருக்கணுமா? ஆமா இருக்கணும். ஏன் தெரியுங்களா, நீங்க சொல்ற அமைச்சரோட பையன் அதிகாரி பையன்லாம் விண்வெளிக்கு ராக்கெட் விட்டு சாதிச்சாரா? சாதிச்சிருக்காங்களா? யாராவது சொல்லுங்க, மும்மொழி படிச்சதுனால இவர் வந்து விண்வெளிக்கு போனாரு அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் சாதிச்சவர் டாக்டர் அப்துல் கலாம், அவர் இருமொழி தான் படித்தார். மங்கள்யான் விட்டவர் நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை, அவர் இருமொழி தான் படித்தார். இன்னைக்கு இந்த உலகமே வியந்து பார்க்குதே வீரமுத்துவேல் அவர்கள், அவர் இருமொழி தான் படித்தார். நிகர் ஷாஜி திருநெல்வேலியிலேருந்து ஒரு பெண் அந்த திட்டத்தில் இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்காங்களே, அவங்க வந்து ஹிந்தி தெரியாதவங்க, இருமொழி தான் படிக்கிறாங்க, இருமொழி படித்தவங்க தான். இவங்க எல்லாருக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை ஹிந்தி தெரியாது போடாங்கிறது தான். நீங்கள் இப்படி நான் ஹிந்தி படித்ததுனால இல்லை மும்மொழி படித்ததுனால நான் இதை சாதித்தேன் அப்படின்னு சொல்கிற, நீங்கள் சொல்கிற அத்தனை பட்டியல் இருக்குது பாருங்கள். பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், வேறு வசதியானவங்க, இவங்க பிள்ளைகள் யாராவது
இந்த 3வது மொழியை படித்ததுனால் சாதனையாளர்கள் ஆனார்கள்னு ஒரு 10 பட்டியலை காட்டட்டும். அதுக்கு அந்த 3வது மொழி அறிவு தான் காரணம்னு சொல்லட்டும். தான் நாங்கள் சொல்கிறோம் இருமொழியில். இவ்வளவு பேர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவங்க கூட்டணியில இருக்கிறவர் அவரே சொல்றாரு, தமிழ் படிச்சவங்க நிறைய பேர் வெளிநாடுகள்ல வேலையில இருக்காங்க, சுந்தர் பிச்சை எல்லாம் கோட் பண்றாரு. ஆனா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் 4-5 மொழிகளை கத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் பிஜேபி கூட்டணியில இருக்காரு, வேற என்ன சொல்ல முடியும்? இன்னொன்னு, நம்ம முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, எல்லா மாநிலத்திலையும் கத்துக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஹிந்தி கத்துக்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க. ஒன்று பானிபூரி, சட்னி சாம்பார், ரேபிஸ்ட்டு. 4வது, நாங்கள் டூர் போனால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படிங்கிறாங்கல்ல. ஏன் கஷ்டப்படுறோம்? அவன் தான் 3 மொழி படிச்சிருக்கான்ல, அதில் வந்து இங்கிலீஷும் இருக்குல்ல. அப்போ ஏன் கஷ்டப்படுறோம்? அவன் அவன் 2வது மாணவர்கள் அளவுக்கு அவங்க 2வது மொழியே படிக்கிறது இல்லை, ஒரே மொழி, ஒன்லி ஹிந்தி. அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். நீங்கள் மகாராஷ்டிராவில் போனால் கூட சமாளிக்க முடியும். ஏன்னா அந்த பாம்பே அந்த பகுதியில் கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு மாதிரி, சென்னை மாதிரி காஸ்மோபாலிட்டன் ஏரியா. பெங்களூருக்கு போனால் சமாளிக்க முடியும். இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த நகரங்களில் பல மொழி பேசுகிற மக்கள் இருக்க இடத்துல நீங்கள் சமாளிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க 2வது மொழி கூட படிக்கிறது இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் அவங்களுக்கு பாடமாக இருக்கும். +2 படிக்கிற பையனே ஏபிசிடி தான் எழுதுவான். எப்படி பாஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. நீங்கள் இங்கே 5வதுல 3வதுல 40 மார்க் வாங்கினாதான் பாஸ், அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், இல்லைன்னா இடைநிற்றல் வந்துருங்கிறீங்க. அங்கே ஆனால் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்கிலீஷே தெரியாதுங்கிறீங்க. அது என்ன? அவங்க தான் விளக்கணும். அவங்க இது மாதிரி படிக்க வச்சுருந்தா அந்த பசங்களும் இங்கே வேலைக்கு வர வேண்டாமே. இப்போ நம்ம கேலி பண்ணலாம், அச்சுறுத்தலாம், அச்சப்படலாம், என்ன வேணா இருக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்கள் அவங்க நிலைமையை. ஒரு வீட்டில் வேலைக்கு வராங்க, தங்கி இருந்து வீட்டு இதெல்லாம் கட்டட வேலைகள் செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஒரு மூட்டை கோதுமை மாவு, ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு, ஒரு 2 கிலோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இதை வாங்கி கொடுத்துட்டா ராத்திரியில் வந்து அவங்க சப்பாத்தி பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கூட்டுக்கறி மாதிரி ஒன்று, சப்ஜி அப்படின்னு பண்ணுறாங்க. அதை ராத்திரி சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுருந்து காலையில் சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் இரவு தான் சாப்பாடு. 2 வேளை தான். இந்த 2 வேளை தான். நடுவில் அவங்க டீ குடிக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தை சேர்த்து வச்சு ஊருக்கு அனுப்புகிறாங்க. எவ்வளோ சம்பளமும் கம்மி, சம்பளம் ரொம்ப கம்மி. அது எவ்வளோ ஒரு கொடுமையான நிலைமை. அவன் இருமொழி படித்து கொஞ்சமாவது முன்னேறி இருந்தால் இந்த அவல நிலைக்கு வரமாட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன வளர்த்துருக்கீங்க மும்மொழியில்? இது எதுவுமே இல்லாதப்போ இந்தியா முழுக்க தமிழ் இன்னும் அதிக இடங்கள்ல படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும், தமிழ் டீச்சர்ஸ்க்கு வேலை கிடைக்கும், இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் பெருகும். முதல்வர் கூட ஹிந்தி பிரச்சார சபாவை ஏற்படுத்தின மாதிரி தமிழை வளர்க்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அதை செய்ய வேண்டியதே ஸ்டாலின் தான். அவரு நீங்க தானே எல்லா மொழியும் வளர்க்குறவங்க. நாங்க வந்து எங்க சாப்பாட்டுல உங்க சாப்பாட்டை வைக்காதீங்க. எனக்கு காய் பிடிச்சா நான் சாப்பிட்றேன், நீங்க சைவம் சாப்பிட்றீங்களா? நான் என் தட்டில் இருந்து எலும்பு எடுத்து உங்கள் தட்டில் வைக்க மாட்டேன். எலும்பும் கறியும் அதிகமான சுவை, அதிகமான சத்து. ஆனால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. நான் உங்கள் தட்டில் எடுத்து வைக்கிறதும் நாகரீகம் இல்லை, நீங்கள் என்னை சாப்பிடாதன்னு சொல்கிறதும் நாகரீகம் இல்லை. இதை என்னைக்கு பிஜேபிக்காரங்க புரிஞ்சுக்குவாங்களோ அன்னைக்கு தான் வட மாநிலத்தில் இருக்கிற குழந்தைங்களும் முன்னேற முடியும். ஓகே, இந்த திட்டம் குறித்து நிறைவா, ஒருவேளை நீங்க மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தலைன்னா, என்இபியை நடைமுறைப்படுத்தலைன்னா காசு தர முடியாது, இதுதான் ரூல் ஆஃப் லா, மற்ற ஸ்டேட்ஸ்லாம் அமல்படுத்தும் போது நீங்க மட்டும் அமல்படுத்தாம ஏன் இருக்கிறீங்கிற கேள்வியை மத்திய அமைச்சர் கேட்டுட்டாரு. இங்கேயும் அரசியல் கட்சி பாஜக இதுதான் எங்களுடைய கொள்கை, இதை நாங்க புரிய வைப்போம்னு சொல்லி போயிட்டாங்க. ஆளும் கட்சி இதை நாங்க தொடர்ந்து போராடுவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த காசை எப்படி வாங்குறது? சட்ட ரீதியில எப்படி அணுக போறாங்க? இதை வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மிக தெளிவாக அறிவிச்சிருக்காரு. நாங்கள் வேணா 5000 கோடி கொடுக்குறோம்னு சொன்னேன், நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நிதி நிலைமையை எப்படி சமாளிக்கிறது, அவங்க எப்படி இந்த பள்ளிகளுக்கான செலவுகளை நம்ம கட்டுறதுங்கிறத முதல்வரும் அரசு துறையும் அமைச்சர்களும், இன்னும் லீகல் ஃபைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் போகும் இல்லை, இது எப்படி வேணால் போகலாம். ஆனால் இதை வந்து சமாளிக்கக்கூடிய திறமையும் பொறுப்பும் தனக்கு இருக்கிறதுனால தான் முதல்வர் அவர்கள் வந்து இதை தெளிவாக தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்
அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பதனால அதற்குரிய அமைச்சர்களோடு, அதிகாரிகளோடு, அரசியல் கட்சி தலைவர்களோடு இப்போ அதில் வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சியும் ஒன்றா தான் இருக்குது. பிஜேபி வந்து தமிழ்நாட்டு கட்சி கிடையாது. அது வந்து ஆர்எஸ்எஸோட ஆல் இண்டியா, அது ஹிந்துஸ்தான் அகண்ட பாரத கட்சி. அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கும் சேர்த்தா? ஆமாம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பர்மா எல்லாம் சேர்த்தது. அதனால் அவங்க தமிழ்நாட்டு கட்சி கிடையாது. ஆகையினால தமிழ்நாட்டு கட்சிகளாக இருக்கிறவங்க அல்லது இந்திய அளவில் தமிழ்நாட்டிலும் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே இந்த கொள்கையை ஒத்துக்கிறாங்க. இவங்க அகண்ட பாரத கொள்கைக்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது. இந்த போராட்டத்தை முதல்வர் அவர்கள் பார்த்து கொள்ளுவார். நம்ம வந்து அவருக்கு துணையாக இருப்பது தான் தமிழ்நாட்டு மக்கள் செய்யக்கூடிய வேலை.